வணக்கம் நேர்களே. ஆர்டி கலா சேனல் வழங்கும் அமாவாசை, அதிலும் குறிப்பாக 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டுக்குரிய ஆடி அமாவாசை தொடர்பான பதிவு இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இந்த அமாவாசையை பார்க்கின்ற பொழுது எல்லா மாதங்களுமே தமிழ் மாதங்கள் சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த தமிழ் மாதத்திலே வருகின்ற இந்த 4வது மாதம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் ஒரு புனிதமான மாதமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மாதம் முழுவதுமே கடவுள் வழிபாடு, ஆன்மீக தொண்டுகள், ஆன்மீக விழாக்கள், ஆன்மீக விசேஷங்கள் நிறைந்த ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த ஆடி அமாவாசை, ஆடியில் வரும் அமாவாசை தினம் மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஆடியில்தான் தட்சநாயன புண்ணிய காலத்தின் தொடக்க நாளாக இருக்கின்றது. அப்போது பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுகின்றது. அதனால்தான் இந்த ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் இருக்கின்றது. 12 மாதங்களில் அமாவாசை வந்தாலும் கூட இந்த அமாவாசைகளிலே 3 அமாவாசை சிறப்பானதாக சொல்லப்படுகின்றது. ஒன்று தை மாதத்தில் வருகின்ற தை அமாவாசை, அடுத்ததாக ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை, அடுத்ததாக மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய காலப்பகுதியில் புரட்டாதி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை. எனவே இந்த உத்தராயண காலம் என்பது தை மாதம் தொடக்கம் ஆனி மாதம் வரை இது 6 மாதங்கள் உத்தராயண காலமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தட்சநாயன காலம் என்பது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரையுள்ள 6 மாத காலமாக இருக்கின்றது. எனவே இந்த ஆடி மாதத்தில் பித்ருக்கள் அவர்களுடைய லோகத்தில் இருந்து நம்மை பார்க்க வருகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இவ்வாறு அவர்கள் ஆடி அமாவாசையில் புறப்படுகின்ற நம் பித்ருக்கள் முன்னோர்கள் மகாலய அமாவாசை வரை நம்முடன் இருந்து மீண்டும் தை அமாவாசையில் அவர்கள் பித்ருலோகத்திற்கு செல்லும் நாளாக கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இந்த அயனம் என்று சொன்னால் தூங்குதல் அல்லது படுத்தல் என்று சொல்லலாம். நார் என்று சொன்னால் ஒரு தண்ணீரை குறிக்கின்றது. எனவே தட்சநாயனம் என்று சொன்னால் அதாவது திருமால் தன்னுடைய தேர்கள் பூட்டிய குதிரைகள் பூட்டிய தேரிலே தென்முகமாக திரும்புதல் என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது இந்த தட்சநாயன காலத்திற்கு. எனவே தான் இவ்வாறான சிறப்புமிக்க இந்த அமாவாசையில் கட்டாயமாக நாங்கள் பித்ருக்களுக்கு, நம் முன்னோர்களுக்கு தான தர்ப்பணம் செய்து அந்த விரதத்தை நாங்கள் பிடிக்க வேண்டும். அதிகாலையிலேயே விரதம் இருப்பவர்கள் எழுந்து தங்களுடைய காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இறந்தவர்களது பெயர்களிலே அதாவது திதி சொல்லி அர்ச்சனை பண்ணி, முடிந்தளவு பிராமணர்களுக்கு, அர்ச்சகர்களுக்கு முடிந்ததை நீங்கள் தானம் பண்ணிவிட்டு வீட்டிலே படையல் போட்டு அந்த படையலிலே காகத்திற்கு அன்னத்தை வைத்த பின்னர் பசுக்களுக்கு உணவை தானமாக அதாவது கொடுத்துவிட்டு நீங்கள் விரதத்தை உண்டு முடிக்கலாம். எனவே இந்த வருடம் அதாவது 2024ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை என்பது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி பகல் 12 மணி முதல் 1:30 வரை, அதாவது இந்த நேரம் ஒரு எமகண்ட நேரமாக இருக்கின்றது. இதனால் நம்முடைய முன்னோர்களுக்கு பொதுவாகவே நாங்கள் சூரியன் அந்த உச்சத்தில் இருக்கின்ற பொழுது படையலை போட்டாலும் கூட இந்த ஆடி அமாவாசையில் பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை எமகண்ட நேரமாக இருப்பதால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் 1:30க்கு பிறகே படையல் போட வேண்டும். காகத்திற்கு சாதம் வைப்பதும் கூட பகல் 1:30க்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும். என்ன நேர்களே, ஆடி அமாவாசை தொடர்பாக இந்த வருடத்தில் வரும் ஆடி அமாவாசை தொடர்பான தகவலை உங்களுக்கு நாங்கள் தந்தோம். மீண்டும் இன்னொரு ஆர்டி கலா சேனலில் சந்திக்கலாம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில். வணக்கம்.